ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட Mi 11 லைட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. என்னதான் அந்த ஃபோன் வந்து லைட்டா இருந்தாலுமே இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாவே இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து குடுத்துட்டாங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஏதோ கோரல் கலர்ன்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் 8 ஜிபி RAM + 128 ஜிபி தான் இருக்கு. இதான் வந்து ஹையஸ்ட் வேரியன்ட் மேட் இன் இந்தியான்னு வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா Mi 11 லைட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 26,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 தான். அதாவது இந்த வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 24,000. சரி, இதை வந்து நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் தான் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் கேஸ் அதெல்லாம் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆமாம், பேப்பர் ஒர்க் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் மெயினாக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. சரி, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். அப்புறம் டைப் சி கேபிள் தான் கண்டிப்பாக இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபோனோட சீலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி எடுக்கணும்? இங்கே எடுக்கணும் போல். இதோட மேட் ஃபினிஷும் செம்மையாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதோட சார் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இதோட ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா 0.857, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.777. ஸோ கைஸ், நான் அன்பாக்சிங் அப்போ இன்னொரு விஷயத்தை வந்து காமிக்க மறந்துட்டு, இந்த கேஸ் கூடயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால இந்த ஃபோனில் நமக்கு வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி டு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் தான் நமக்கு வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது டச் பண்ணுறதுக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கும். அப்புறம் இந்த கலரும் பற்றியுமே சொல்லி ஆகணும். இந்த கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ரோஸ் கோல்டு கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எல்லா கலரில் எந்த கலர் நல்லா இருக்குங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் சைடில் நமக்கு வந்து ஷாமியோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த பிராண்டிங்குமே கொடுக்கல. நல்லா மினிமலாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் தான். வெறும் 6.8mm தான். அதனால் ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் தான் அது. வெயிட் வைஸும் பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்டான ஃபோன் தான். வெறும் 157 கிராம்ஸ் தான். அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, மைக்ரோஃபோன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே எம்பெடடாக இருக்குது. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் அப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிம் ட்ரேவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம், சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை, ஆனால் டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னரில் வந்து ஒரு பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. குட்டியாக மட்டும் இல்லாமல் இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சிமெட்ரிக்கலாக இருக்குது. அதனால் அது ஃபோன் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரியே இருக்குது. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச். இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD+. அப்புறம் இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 800 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா நமக்கு வந்து
10 பிட் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 பிட் பேனலில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 10 பிட் பேனல் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் தான் இன்றைக்கி தேதியில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த 10 பிட் பேனலை வந்து இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து 60 ஹெர்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸில் தான் இருக்குது. நம்ம தான் போய் மேனுவலாக 90 ஹெர்ட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ அப்படி மாற்றிடுங்க. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இந்த டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னுமே செமையாக இருந்திருக்கும். பட் அது கொடுக்காமல் இருந்திருந்தாலுமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த டிஸ்பிளே தான் வந்து பெஸ்ட். ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து Snapdragon 732G தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 732G வந்து 24,000க்கு கொஞ்சம் லைட்டாக ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் வந்து தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 732Gயே வந்து தாராளமாக போதும். இதே மோர் தென் இனஃப். சப்போஸ் நீங்கள் அதிகமாக கேம் விளையாடுவீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. நீங்கள் வேறு ஃபோன்ஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரேமும் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4250 mAh. பரவாயில்ல, இந்த ஸ்லிம்மான ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பேட்டரி வந்து கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருமே இன்க்ளூடடாக வந்துடுது. அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 MP டெலிமேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அப்புறம் கேமராவில் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கிறது வந்து பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ, போர்ட்ரேட் மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைட் மோட் இருக்குது, 64 MP மோட், ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட், vlog மோட், அப்புறம் ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வீடியோ, மூவி எஃபெக்ட்ஸ், AI வாட்டர் மார்க், அப்புறம் லாங் எக்ஸ்போசர், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளோனுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் வந்து 4K 60 FPS எடுக்காதுன்னு நான் நினைக்கிறது, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 4K 30 FPS தான் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ கைஸ், அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வெல் நோனான MIUIயில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் திரும்பி இதோட சாஃப்ட்வேர் பற்றி சொல்லி அவங்கள போர் அடிக்க விரும்பலை. அதனால் இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் மட்டும் எதில் இருக்குது நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ MIUI பார்த்தீங்கன்னா 12.04 தான் வந்து இருக்குது. எப்போ 12.5 அப்டேட் இதுக்கு வரும்னு தெரில. ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Android 11 தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட், அதாவது 6GB RAM + 128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000. 8GB RAM + 128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ ஒரு சில கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இந்த ஃபோனுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதனால் அந்த கேஷ்பேக் ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னுமே இதோட ஃபோனோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஃபோன் பற்றி சொல்ல வந்தால் ஸ்பெக் ஷீட்டில் இதோட ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தோணும். ஆனால் ஸ்பெக் ஷீட்டை வச்சே நம்ம வந்து ஃபோனை வந்து வாங்கக்கூடாது. ஸ்பெக் ஷீட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ஃபோன் நல்லா ஸ்லிம்மாக, நல்லா லைட் வெயிட்டாக, நல்லா ப்ரீமியமாக இருக்கனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பர்சனலாக நான் கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வந்து வர்த்துன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.